கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை. அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற பகுதியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் முழுவதுமாக மாற்றம் என்ற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் நம்மிடத்திலே ஒரு மாற்றத்தை காண விரும்புகிறார் என்று நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளைக்குரிய தேவ வார்த்தையானது எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் பிற்பகுதி, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களையெல்லாம் ஆற்றுவேன் என்பதாகும். மிக அருமையான ஒரு வார்த்தை இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்திலே பார்த்தோம், இயேசுவை கண்டதினால் மனமாற்றம் அடைந்த சகேயு, இயேசுவின் செயலால் மனமாற்றம் அடைந்த ஒரு மத்தேயு, இயேசுவின் பிரசன்னத்தினால் அர்ப்பணிக்கின்ற மாற்றத்தை பெற்ற பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல், பலவீனமான சரீரத்திலே மாற்றம் அடைந்த 18 வருடம் கூனியாய் இருந்த பெண், அதாவது கேள்விக்குறி ஆச்சரியக்குறியாக மாற்றப்பட்டது போல நிமிர்ந்து பார்த்தால் என்று பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட எப்படி பலவீனமான சரீரத்தில் மாற்றம் காணப்பட்டதோ அதுபோல ஒரு பலசாலியின் சரீரத்தில் ஒரு மாற்றத்தை தேவன் உண்டு பண்ணுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யார் இந்த பலசாலி என்று பார்க்கும்போது படைத்தலைவனாகிய நாகமான் என்பதை எல்லோரும் அறிந்திருக்கிறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தின் பிற்பகுதி, அவன் மகா பராக்கிரமசாலியான அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான் என்று அங்கு வேதத்தில் பார்க்கிறோம். குஷ்டரோகம் என்றாலே நகரத்துக்குள் பிரவேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டியவர்கள். ஆனால் இவனோ ஒரு படை தலைவனாக காணப்படுகிறான். பார்க்கும்போது இதிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது, குஷ்டரோகம் பல வகைகள் உண்டு என்பதை. சொறி குஷ்டம், வேக்காட்டு குஷ்டம், படர் குஷ்டம், அரிக்கிற குஷ்டம், வஸ்திர குஷ்டம், வீட்டு குஷ்டம் என்று பல வகைகள் உண்டு என்பதை லேவியாராகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக போட்டிருக்கு. அதில் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த நாகமான் எலிசா தீர்க்கதரிசியை குறித்து அறிந்து ஆலோசனையோடு எலிசாவை நோக்கி வருகிறார். அங்கே 2 ராஜாக்கள் 5:9 பார்க்குறோம், நாகமான் தன் குதிரைகளோடும் ரதத்தோடும் எலிசா வாசலில் வந்து நின்றான் என்று. சரி, தீர்க்கதரிசி வீட்டுக்கு வந்துட்டாரு. இப்போ அதே 5:10 பார்க்கிறோம், எலிசா ஆள் அனுப்பி தன்னோட ஊழியம் செய்கிற கேயாசியை அனுப்புகிறார். தனக்கு வேலைக்காரனாக கேயாசியை அங்கே அனுப்புகிறார். எலிசா ஆள் அனுப்பி யோர்தானில் 7 தரம் முழுகு என்ற ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் இல்லையா. நாகமான் படைத்தலைவன் வந்து நிற்கிறான், ரதங்களோடும் குதிரையோடு வந்து நிற்கிறான். அவனுக்கு கேயாசி மூலமாக சொல்லி அனுப்புகிறாரு. ஆனால் அந்த 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நாகமான் கோபம் கொண்டு, அவன் கோபம் வந்துச்சுன்னா எவ்வளோ அந்தஸ்து உள்ளவன், எனக்கு போய் தடவி தொட்டு சுகமாக்குவார் என்று நான் வந்தேன், கடைசியில் 7 தரம் முழுகுன்னு சொல்கிறாரே, ஒரு வார்த்தைன்ட்டு ஒரு வேலைக்காரன் நினச்சி சொல்கிறாருன்னு ஒரு கோபம் வருது நாகமானுக்கு. ஆனாலும் 13ஆம் வசனம் பார்க்குறோம், அவங்க கூட இருக்கிற ஊழியக்காரர் சொல்கிறாங்க, தயவுடன் ஆலோசனை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, சொன்னது தண்ணியில் மூழ்குதானே, போய் பாருங்களேன்றாங்க. பிற்பதாக பார்க்குறோம் 5:14 பார்க்குறோம், தேவ மனுஷனிடம் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல ஒரு மாற்றம் அங்கே காணப்பட்டது. பலசாலியின் சரீரத்திலே அந்த மாற்றம் காணப்படுகிறது. எப்படி? எரேமியா 30:17 பிற்பகுதியை சொன்னது போல, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களையெல்லாம் ஆற்றுவேன் என்று தேவன் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறுகிறதை காண முடிகிறது. அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல ஒரு மாற்றம் காணப்பட்டது என்று பார்க்கிறோம். எனவே நாமும் கூட தேவனுடைய வார்த்தையை அசட்டை செய்யாதபடிக்கு, தேவனுடைய வார்த்தை மாத்திரமல்ல, அல்லது தேவதாசர்கள், ஒரு போதகரோ சுவிசேஷகரோ ஊழியக்காரர்களோ ஒரு சில வார்த்தைகளை நாம் கேட்கும்போது அதை அசட்டை செய்யாதபடிக்கு
தேவ தாசர்களின் வார்த்தைக்கு நாமும் செவி கொடுப்போம், மாற்றம் காண்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.